கோபி பாக்கியாவோட வாழ்க்கையில் செஞ்ச அநியாயங்கள் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து அவங்களோட வாழ்க்கையை கல்யாணமான மொமெண்ட்டில் இன்னொரு பொண்ணை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை எதிர்த்து தைரியமாக பேசுகிறதுக்கு முடியாமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் மூவ் ஆன் ஆகிறதுன்னு இருக்குல்ல, மனசுலேருந்து சரி ஓகே நம்ம வாழ்க்கையில் ஒன்று நினச்சோம் அது நடக்கலை, இன்னொருத்தவங்க கூட வந்து ஒரு திருமணம் நடந்துருச்சு, நமக்கு இவங்களை இதுக்கப்புறமாச்சு ஏற்றுக்க ஆரம்பிக்கலான்னு ஏற்றுக்கிட்டதே இல்லை. கடைசி வரைக்கும் இவங்களோட பிள்ளை பத்துக்கிற மிஷின் மாதிரியும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோரிஃபைடு ஒய்ஃபுங்கிற பட்டம் இருந்தாலும் வந்து சமையல் செஞ்சு அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் வச்சிருந்தார். நான் தான் சம்பாதிக்கிறேங்கிற திமிரு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது, இடியட்னு சொல்லி அவங்க நிஜமாவே தான் ஒரு இடியட்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வர ஆரம்பித்ததே இவங்களை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்த போது தான். இவர் ராதிகாவை பார்த்த மொமெண்ட் அதே சமயம் தான் இவங்களும் ராதிகாவை பார்த்தாங்க. இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருந்தார். குடும்பத்தை பார்த்துக்காம உன் பிஸ்னஸை பெருசு நினச்சேன்னா பிஸ்னஸை காலி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை அடித்து உடைக்கலாம் செஞ்சார். இனியா பண்ண தப்புக்கு இன்னொரு தடவை வந்து இப்போ கத்துனார். இந்த மாதிரி பல தடவை பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து டிவோர்ஸும் ஆனதுக்கு பிறகு அவங்க கம்ப்ளீட்டாக படித்து அவங்க விஷயங்களை கற்றுக்கிட்டு முன்னேறி இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு ஹோட்டல் ஓனராக அவங்க இருக்காங்க, மினிஸ்டர் வரைக்கும் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய கடும் உழைப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் அழித்த ஒரு ஆள், பொய் சொன்ன ஒரு ஆள், இவங்க வாழ்க்கையை அழிக்க பார்த்த ஒரு ஆள், இவங்களுடைய இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தவங்களோட ஹோட்டலை காலி பண்ண பார்த்ததுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ இந்த சமயத்தில் வந்து பாக்கியா ரொம்ப நல்லவங்களாயிட்டு இவங்களை வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் 6 மாதமோ 1 வருஷமோ அவருக்கு ஜெயிலுங்கிற மாதிரி சொல்லி இல்லைனா ஒரு பெரிய ஃபைன் கட்ட சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவர் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி கொஞ்சமாச்சு காமிக்கலாம். அதுக்கு நடுவில் என்ன குடும்பத்தை என்னென்ன குழப்பம் வருதுன்னு காமிக்கலாம், இல்லை வந்ததுக்கப்புறம் கதையை முடிச்சுக்கலாம், எதை வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆனால் இன்னமும் அவருக்கு தண்டனையே கிடைக்காம அவர் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காருன்னு மட்டுமே கொண்டு போனாங்க அப்படின்னா வந்து உண்மையிலே கடுப்பான ஒரு எரிச்சலான விஷயமாக தான் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது, இந்த கதையில் எப்படி கொண்டு போனால் பெட்டர் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.